கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தியானத்திற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அதாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும் பொழுது கர்த்தர் இந்த பூமியில நமக்கு ஏற்படுகிற எல்லா சோதனைகளுக்கும் விலக்கி நம்மளை பாதுகாத்துக் கொள்வார். எடுத்துக்காட்டாக நோவா அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். தேவன் சொன்னார் ஒரு பேழையை கட்டுன்னு. அதே போல அந்த பேழையை கட்டி தன் குடும்பத்தார் மிருக ஜீவன்களை ஏற்றி பாதுகாத்தார். அது போல பெருமழை 40 நாள் பெய்தது. அந்த எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் அந்த பேழையும் நோவாவும் அந்த ஜனங்களும் மிருக ஜீவன்களும் பாதுகாக்கப்பட்டார்கள். ஏன்னா நோவா கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழ்ந்தார். எனவே அந்த சோதனை காலத்திற்கு தப்பும்படி பாதுகாத்தார். நோவாவை மட்டுமல்ல அவர் குடும்பத்தையும் பாதுகாத்தார். அது போல நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சந்ததிகளும் பாதுகாக்கப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.